ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி சூப்பரான முந்திரி பருப்பு குழம்பு. வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஐம்பது கிராம் அளவு நான் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில ஊற போட்டுக்கலாம். பத்து நிமிஷம் கழிச்சு முந்திரி பருப்பு நல்லா அலசிட்டு குக்கர்ல சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதுல மூடி போட்டு ஒரு 5 விசில் அடிக்கிற வரையும் ஸ்டவ்ல வச்சுக்கோங்க. அதுக்குள்ள குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணாலும் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 பல் பூண்டு, கடைசியா 5 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. 5 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை ஸ்டவ்வில் வச்சு மசாலா திங்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு கட்டியாகட்டும். முட்டையை இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணி குழம்பு கூட சேர்த்துக்கலாம். முட்டை ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா முந்திரி பருப்பு மட்டும் இருக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு இந்த மாதிரி நல்லா திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சிடலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்தியாச்சு. நம்மளோட முந்திரி பருப்பு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதை நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்க என்னோட எல்லா வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க.